நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு கிரக அடைவுகள், கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் குரு பகவான் மே 14ஆம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் ரிஷப ராசியிலேருந்து 2ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் இந்த ராகு கேதுவானது மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறாரு. ஸோ இந்த நிகழ்வுகள், இந்த ஆண்டுகோள்கள் மட்டும்தான் இந்த 2025ஆம் ஆண்டு கிரக அடைவுகள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எந்த விதமான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப பிடிவாதத்தோடையும் ஆர்வத்தோடையும் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள். தனக்குன்னு ஒரு பிடிவாதவங்க, எல்லா விஷயத்தையும் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு தான் அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பாங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றணும், அந்த வாக்குறுதிக்காக ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு அதுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடியவர்கள். ஸோ வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே தங்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா கூட ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும், ரொம்ப லக்ஸுரியாக இருக்கணும். தங்கிட்ட இருக்க பொருள் கூட மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அது பெரிய வித்தியாசம் காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஸோ எல்லாத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்களுங்க. ஸோ எந்த விஷயத்துலையுமே தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த ஒரு தவறும் செஞ்சிடக்கூடாது, ஸோ நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. ஸோ இந்த கடந்த சில காலகட்டங்களாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய தடைகள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க. நிறைய ஏமாற்றங்கள், தேவையில்லாத வலிகளும் வேதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எல்லாருக்கும் உதவி செஞ்சது போய் இப்போ நம்ம மற்றவங்கக்கிட்ட உதவி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். எனக்கா இந்த நிலைமை, என்னுடைய நிலை ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சுங்க. எதனால் இந்த ஒரு தடுமாற்றங்கள்? எல்லாருக்குமே வட்டிக்கு ஒரு காலத்தில் பணம் கொடுத்துட்டு இருந்தேங்க, ஆனால் இன்றைக்கி நான் வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. என்னுடைய நிலை, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு தீர்மானத்தை உருவாக்கிடுச்சிங்க. ரொம்ப இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்கக்கிட்ட வரவு செலவு வச்சுக்கூடாது, இவங்க கூட சரியாக பழக்க வழக்கமே வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களே என்னை நம்பாத ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. நிறைய விஷயத்துக்காக நிறைய இழந்துட்டேன். இருந்தது எல்லாத்தையுமே விற்றுட்டேங்க. அதே போல் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இனிமேல் இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த இழந்தது எல்லாத்தையுமே என்னால் மீட்டெடுக்க முடியுமா? ஒரு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது எனக்கு அமையாது அப்படின்னு யோசிச்சுட்ருக்குங்க. ஏன்னா ஒரு சரியான வேலை அமைப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஒரு தொழிலை தொடங்கலாம் அப்படின்னா அதுலேயும் நிறைய தடங்கல்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தது. தேவையில்லாத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலை, அந்த கடனை வாங்கின இடத்துல என்னால் திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிட்டுருச்சு. என்னுடைய நிலை எப்படி இப்படி நடந்தது? திடீர்னு ஏதோ ஒரு தடுமாற்றம் வந்துச்சு. அந்த தடுமாற்றம் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு தடைகளை கொண்டு நிறுத்தி என் மேலே இருந்த நம்பிக்கை, குடும்பத்தில் என் மேலே ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாமே குறைஞ்சிருச்சிங்க. ஸோ இந்த சூழ்நிலை வரக்கூடிய காலகட்டங்களையாவது ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்காதா? இந்த தடைகளில், இந்த பிரச்சனைகள்லேருந்து நான் வெளியே வரமாட்டேனா? நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறேன். ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், மற்றவங்க என் மேலே வச்சிட்ருக்கிற அந்த கெட்ட அபிப்பிராயத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நிறைய போராட்டம் நடந்துகிட்ருக்குங்க. அந்த போராட்டத்திலிருந்து தப்பிக்கணும், அதாவது வரக்கூடிய காலகட்டங்களாவது எனக்கு நல்ல நிலையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கோங்க. இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், என் மேலே மற்றவங்க வச்சிட்ருக்கிற ஒரு நம்பிக்கை, இது எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்ததுன்னா என்னுடைய வாழ்க்கை நிலையே மாறும்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு ஒரு நல்ல சுப பலன்கள் மட்டும்தான் கண்டிப்பாக கொடுக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இந்த மார்ச் மாதத்துக்கு, அதாவது மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. ஸோ அப்போ தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலகும்.
எல்லா விஷயத்திலும் இது வரைக்கும் உங்களுடைய பேச்சையே நம்பாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே இதையே தாங்க சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பேச்சில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, நீங்கள் ஏமாற்றிட்டு தான் இருக்கீங்க, நீங்கள் பொய் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னவங்க மத்தியில் உங்களுடைய பேச்சில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரியுங்க. உங்களுடைய வார்த்தையில் சில வித்தியாசம் தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வார்த்தைகளை மற்றவங்க கவனிக்கக்கூடிய அளவுக்கு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் வந்து சரியாக வேலைக்கு அப்படிங்கிறது எதுக்குமே போயிருக்க மாட்டீங்க. நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பித்த உடனே மற்றவங்க உங்கள் மேலே சில நம்பிக்கை வரும். ஆமாம், இது வரைக்கும் ஒரு சரியாக வேலை செய்யலைங்க, இது வரைக்கும் எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணல, கையில் பணம் கிடையாது, ஸோ இவர் எப்படி நம்ம கடன் அடைப்பார், இவர் எப்படி சொன்ன வாக்கை காப்பாற்றுவார்னு சொன்னவங்க மத்தியில் அந்த வேலைக்கு போகும்போது நமக்கு அவங்களுடைய நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ வேலை தேடிட்டு இருக்க நபர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையில் கண்டிப்பாக பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இது வரைக்கும் இருந்தது எல்லாத்தையுமே இழந்துட்டேங்க, ஒரு வேலைக்கு போய்ட்டு இருந்த அந்த வேலையை இழந்துட்டேன், ஸோ இருக்கிற வேலையில் எந்த மரியாதையும் இல்லை, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். ஸோ தடைகளை அகற்று, அதாவது உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம், முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலையும், அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இது வரைக்கும் நீங்கள் பண்ணதுனால தான் மற்றவங்க மத்தியில் நான் இப்படி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி உங்களை பெற்றவங்களோ, உங்களை கல்யாணம் பண்ணதுனால தான் என்னோடய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி இவ்வளோ அசிங்கப்பட வேண்டியது இருக்குன்னு சொன்ன உங்கள் மனைவி, உங்களை வந்து பெற்றவங்கன்னு சொல்கிறதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குது, நீங்கள் செஞ்ச காரியங்கள் அப்படின்னு சொன்ன உங்கள் பிள்ளைகள் மத்தியில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கக்கூடிய காலகட்டம், உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை உருவாகுங்க. பணம் ரீதியாக சில முயற்சிகள் எடுக்கிறீங்க இல்லைங்க, அதில் கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பணம் பல வழிகளில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. திடீர் எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உருவாகும். வேலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா இந்த 10ஆம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி அடைஞ்சிருக்காருங்க. 10ஆம் இடத்துல ராகு, பதவி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இடம் மாற்றம், வெளியூர் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் அப்படிங்கிறதுலாம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி அடைகிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறதும், பணம் இது வரைக்கும் எந்த விதத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. உங்களுடைய வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுதுங்க. இது வரைக்கும் உங்கள் பேச்சில் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கும், நீங்கள் சொன்னது எதுவுமே உங்களால் காப்பாற்றியிருக்க முடியாது, அந்த நிகழ்வு எல்லாம் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறான், அதை என்னால் சரியாக பண்ண முடியல. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் எனக்கு நடந்த ஏமாற்றங்களோ, எனக்கு நடந்த துரோகங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த பிஸ்னஸில் நான் என்ட்ரி ஆகணுமா, இல்லை புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பித்து மறுபடியும் அதே சூழ்நிலைக்கு நான் போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு யோகம், வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அந்த வேலையை அந்த வியாபாரத்தில் நீங்கள் வந்து இதுவரைக்கும் செய்ய முடியாத சில யுக்திகளை கையாளக்கூடிய புதிய டெக்னிக், அதாவது நிறைய விஷயங்கள் மாற்றம் பண்ணுவீங்க, நிறைய வழிகளில் பணம் சம்பாதிப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள், ரொம்ப வருஷமாக வந்து லவ் பண்ணிகிட்ருக்கேங்க, ஸோ மேரேஜ் வரைக்கும் கொண்டு போக முடியல, ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, கல்யாணம் வரைக்கும் போகுமா அப்படிங்கிற அளவுக்கு பயப்படுறாங்கன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது கை கொடுங்க. உங்களுடைய காதலை வந்து குடும்பத்தாரை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு புதிய பந்தங்கள் ஏற்படுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த கேது பகவானால் சில தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் அந்த தடைகள் அகன்று அதாவது குழந்தை சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். 2வது குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அகலும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போகிறோம், எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், ஆனால் இவர் வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, இவர் இன்னும் அதே நிலையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனைவி கணவரை பார்த்து குறை சொல்கிறதும், கணவர் அதே மாதிரி நம்ம நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்துருக்குறோம், இவங்களுக்காக நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லையே, ஸோ இதனால தான் இந்த மாற்றம், அதாவது 2 பேர்த்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது, 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல், ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு நிலையெல்லாம் வந்துருச்சு, குடும்பத்தில் அதாவது குடும்ப சூழ்நிலையில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சிருக்கிறோம், ஸோ நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வாழவே முடியாதா, இந்த காலகட்டங்கள் இந்த ஆண்டுலையாவது நாங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல இருந்து எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நாங்களும் மற்றவங்க போல் சகஜமாக வாழ முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு
கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான ஒரு யோகமும், பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்று சேருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், குடும்ப அமைப்புகள் அதாவது கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாமே ஒரே இடத்துல சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக தீருங்க. 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது டோட்டலாக உங்களை விட்டு விலக போகுதுங்க. ஸோ வீடு கட்டணும், ஒரு புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எல்லா விதமான முயற்சிகள் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் வருது. ஆனால் கடைசியாக அது நடக்க மாட்டேங்குதுங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால தடைகள் வந்துட்டுருக்கு. நம்மளை நம்பி ஒரு லோன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு உண்டான லோனு, ஒரு கார் வாங்கணுன்னா கூட அதுக்கு சரியான விதத்தில் ஒரு பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாக மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள் வீட்டு வேலையை துவங்குவதற்கான சில வாய்ப்புகள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு. ரொம்ப வருஷமாக ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அது எதுவுமே நடக்கலை. ஸோ அதுக்குண்டான பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகுமான்னு சொன்னால் நிச்சயமாக இது ஒரு அதிர்ஷ்ட காலகட்டமாக இருக்க போதுங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களே உருவாகும். ஸோ இது வரைக்கும் இருந்தது எல்லாத்தையுமே நான் விற்றுட்டேங்க. ஒரு வண்டி கார் வச்சுருந்தேன், அந்த காரை விற்றுட்டேன். ஒரு பைக் இருந்தது, அந்த பைக்கையும் விற்றுட்டேன். ஸோ இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நிறையவே லாஸ் பண்ணிட்டேங்க. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு மறுபடியும் திரும்ப கிடைக்காதான்னு யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தனம் மற்றும் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி எல்லா விதமான அற்புதங்கள் மற்றும் பலன்களை கொடுக்க போது, புதிய வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கை, இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். நிறைய சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு வருமானமுமே இல்லை, எந்த ஒரு தொழிலில் லாபமும் இல்லை அப்படின்றதுனால தான் அந்த கடனை உங்களால் திரும்ப அடைக்க முடியாமல் இருந்தது. ஸோ புதிய வேலை கிடைக்குங்க, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதனால் பணம் பல வழிகளில் உங்கள் கைக்கு சேரும். அதனால் நீங்கள் வாங்கின கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகுங்க. எல்லா கடனையும் அடைச்சி இந்த வருஷத்துலேயே உங்களோட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போது இந்த 2025ங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயம் தீரும். ஏன்னா அந்த குரு பகவானுடைய பார்வை நேராக 6ஆம் இடத்துல போகிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் விலகுங்க. வெளியே சாப்பிட்ற ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் அக்கறை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போகும். அடுத்ததாக அந்த குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது, இது வரைக்கும் பாஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இல்லை அடுத்த லெவலுக்கு போவாங்களா, இல்லை ஹையர் எஜுகேஷன் பண்ணுவாங்களாங்கிற டவுட்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த வரக்கூடிய ஆண்டு கண்டிப்பாக கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள், இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். நல்ல ஸ்டடீஸ் இருக்குமா, குழந்தைங்க நல்லா படித்து பாஸ் பண்ணிடுவாங்களா, இல்லை அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த நிலை கட்டாயமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு. ஸோ கல்வியில் நல்ல முன்னேற்றம், பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.